ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பிசிபெல்லாபாத். ஒரு குக்கரில் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர்ஸ் ரைஸ்க்கு 4 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் மொத்தமாக எத்தனை டம்ளர் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சிறிதளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற காய்கறி பீன்ஸ், கேரட், சவ் அண்ட் கத்திரிக்காய். தக்காளி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் இந்த சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் சேர்க்காதீங்க, சாம்பார் பொடியிலே அதோட காரம் எல்லாமே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மசாலாலாம் கறிக்கணும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம காய்கறியை ஆட் பண்ணலாம். பீன்ஸ், கேரட், சவ் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி வேகத்துக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. பிசிபெல்லாபாத் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய காய்கறிலாம் வெந்துருச்சு. இந்த மிக்ஸ் எடுத்து அந்த அரிசி பருப்போடு நம்ம சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்து அதை இந்த சாப்பாடோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நம்மளுடைய பிசிபெல்லாபாத் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.